ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அப்பா பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இதெல்லாம் பீஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கையோட லைனிங்கு, அதுக்கு ஒட்டு போடுறதுக்கு துணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக், இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட லைனிங்கு, மெயின் ஃபேப்ரிக், அதுக்கு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பட்டிக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு கிளாத்து, லைனிங்கில் ஒரு கிளாத்து. நெக்ஸ்ட்டு கொக்கி பட்டி, காஜா பட்டி லைனிங்கில் தான் எடுப்பேன். அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லைனிங்கில் தான் எப்பவுமே எடுப்பேன். லாஸ்ட்டாக பேக் பீஸ் வந்து லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்னா நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக நம்ம தைக்க போது தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கைக்கு ஒட்டு போட போகிறோம். லைனிங்கில் ஃபஸ்ட்டு ஒட்டு போட்டுக்குவோம். நல்ல துணி மேலே லைனிங் மேலே வச்ச மாதிரி தைக்கணும். நல்ல பக்கத்து மேலே வச்சு தைக்கணும். இப்போ அதுக்கு படிமான தையல் ஒன்று போட்டுக்குவோம். லைனிங் நல்ல துணி பக்கத்து மேலே, நல்ல பக்கம் மேலே. இப்போ இது மாதிரி லைனிங்கில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு இன்னொரு பக்கமும் அதேமாரி நல்ல துணி நல்ல பக்கத்து மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட்டு இது போல் எல்லாத்தையும் ஒட்டு போடுறது அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸை ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல். 2 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம படிமான தையல் இதில் போட்டுக்குவோம். இப்போ போட்டாச்சு, எவ்வளோ அழகாக இப்போ லைனிங்கை போட்டாச்சு. இப்போ இன்னொரு கையிலையும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு பீஸ்லேயுமே ஒட்டு போட்டாச்சு, பார்த்தீங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக்லேயும் ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து துணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அதனால் மெயின் ஃபேப்ரிக்லேயும் நம்ம ஒட்டு போடுவோம். இப்போ எப்படி மெயின் ஃபேப்ரிக்கில் ஒட்டு போடுறதுனா, நல்ல பக்கமும் இப்போ நம்ம ஒட்டு போடுற துணியும் 2 துணியுமே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் மேலே கெட்ட பக்கம் வர மாதிரி இருக்கணும். இப்போ நல்ல துணியை வச்சுட்டு அது நம்மளுக்கு மேலே வந்து மேல் போர்ஷனில் கெட்ட பக்கம் வர மாதிரி வச்சு ஒட்டு போடணும். ஏன்னா நம்ம திருப்பும்போது அப்போ தான் கரெக்டாக நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கும். இப்போ இது மாதிரி ஒட்டு போட்டுட்டு இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கெலாம் வந்து கன்ஃபியூஷன் ஆகாது, எந்த பக்கம் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சின்ன வேலையெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டோன்னா ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்குவோம். ஒரு 1/4 இன்ச் கேப்பில் படிமான தையல் போட்டுக்குவோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா நீட்டாக. இது வந்து நான் துணி வந்து ஒரே பக்கமாக பெருசாக எடுத்ததுனால
ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணால் போதும். கையை எப்படி மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அடித்து திருப்புறது எப்படின்ட்டு. மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கமும் லைனிங் துணி கெட்ட பக்கமும் வச்சுட்டு, இப்போ நல்ல பக்கமும் ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இப்போ ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். ஓகேவா? இப்போ மேலே இருக்கிறது கெட்ட பக்கம், கீழே வந்து நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக் இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நம்ம தையல் போடணும். தையல் போட்டுட்டு கரெக்டாக இழுத்து வச்சு தையல் போடணும். துணி நவராமல் கொள்ளாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இது பண்ணி இப்படி ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம தையல் போடணும். இதே நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் 1 இன்ச் கேப்பில் நம்ம மடித்து எம்மிங் பண்ணுறதுக்காக இது பண்ணுவோம். இது லைனிங்கிறதுனால ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம தையல் போட்டு அடித்து திருப்ப தானே போகிறோம். அதனால் இப்போ தைச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்துக்கு ஆப்போசிட் கெட்ட பக்கம் திருப்ப போகிறோம். இப்போ இது மாதிரி மடித்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக மடிஞ்சிடும். இப்போ இது மெயின் ஃபேப்ரிக்கோட கெட்ட பக்கம், இது லைனிங்கோட நல்ல பக்கம் திரும்பி வந்துடுச்சா? இது மாதிரி அழகாக மடித்து விட்டுருங்க. இது மாதிரி மடித்து விட்டாலே சூப்பராக படிஞ்சிடும். இப்போ அது மேலே நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்குவோம். படிமான தையல் போடுறதுக்கு இப்போ ஓர தையல் போட்டுக்க வேண்டியதுதான். படிமான தையல் உள்ள துணி எதுவும் சுருங்காமல் கொள்ளாமல் இழுத்து விட்டுட்டு பொறுமையாக ஓரமாக ஒரு தையல் போட்டுட்டு ஓரமாக தையல் போட்டுட்டு முடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் வச்சு ஒரு தையல் போடணும். பார்த்திங்களா? சூப்பராக படிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த லைனிங்கில் இருக்கிறது தான் கரெக்டான அளவு. ஸோ அது ஓரத்துலேயே தையல் போட்டுட்டு வரணும். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஓரத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப இழுக்கவும் கூடாது. கரெக்டான மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் சுருங்காமல் தையல் போட்டுட்டு வரணும். இழுத்து வச்சுலாம் தையல் போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி புஃப்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுட்டு வாங்க. லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் வந்து என்னென்னா கொஞ்சம் 2 தடவை கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அடித்து திருப்பேன். ஆனால் இதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை, ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணியாச்சு, தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணிக்கும். இந்த சைடில் இருக்குதுங்களே, இந்த எக்ஸஸாக துணியை கட் பண்ணி தனியாக எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம லைனிங் துணி தான் வந்து கரெக்டான அளவு. ஸோ எக்ஸஸாக இருக்கிற மெயின் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணிக்குவோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்.
இது வந்து நான் 2 பார்ட்டாக போடுவேன் இந்த வீடியோவை. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் போடுவேன். 2த்தையும் பாருங்கள். ஏன்னா ஃபுல் வீடியோவாக போட்டால் டைம் அதிகமாக ஆகுது. அதனால் நான் டபுள் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், கை ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ பாருங்கள், பார்ட் 2ல் வரும் இதோட கண்டினியூ. ஓகே, பாய்.